السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة. صدق الله العظيم. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய முதல் தராவீகை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். முதல் தராவீக் போலவே 30 தராவீகினுடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் தராவீஹுக்கு பிறகு அன்று ஓதப்பட்ட பல்வேறு விதமான வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இனிக்கும் இறை வசனம் என்கிற தலைப்பின் கீழே தினந்தோறும் ஒரு வசனத்தை, அந்த வசனம் எதனால் இறங்கியது, அந்த வசனத்தினுடைய பின்னணி காரணம் என்ன என்கிற விஷயங்களை எல்லாம் ஒரே ஒரு வசனத்தின் கீழே நாம் தினந்தோறும் பார்த்து கேட்டு அதை கொண்டு போகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு 20 ரக்காத்துகளிலே ஓதப்பட்ட பல்வேறு விதமான வசனங்கள். முதல் ரக்காயத்துல சூரா பக்கரா ஆரம்பிக்கப்பட்டது. பக்கரா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், மாடு, பசுமாடு என்ற பொருள். இப்ப எதனால அந்த சூறாவிற்கு பக்கரா என்று பெயர் வந்தது? அல்லாஹு தஆலா பொதுவாகவே ஒரு சூறாவுக்கு பெயரிடணும் அப்படின்னு சொன்னா அந்த சூறால ஏதாவது முக்கியமான விஷயங்களை அல்லது வரலாறுகளை சொல்லி இருப்பார். அந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டுதான் அல்லது அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சூறாவிற்கு பெயரிடப்படும். அந்த வரிசையில இந்த பக்கரா என்கிற சூறாவினுடைய வரலாறு ஆக முக்கியமாக இருப்பதால் இந்த சூறாவிற்கு பக்கரா பசுமாடுமே பெயர் வந்துச்சு. இந்த பசுமாட்டினுடைய வரலாறு 2 விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று, ஒரு சடலத்தை அல்லாஹ் தஆலா பேச வைத்தான். இறந்து போன ஒரு சடலம், அது பேசியது. அது பேச காரணமாக இருந்தது இறந்து போன ஒரு மாடு. இறந்து போன ஒரு சடலம் பேசியது. அந்த இறந்து போன சடலம் பேசுவதற்கு காரணம் இறந்து போன ஒரு மாடு. இந்த 2 விஷயம்தான் அந்த வரலாறு. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் சரி, முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை இந்த சமூகத்திற்கு, பின்னால் வந்த சமூகத்திற்கு சொல்லுவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, முன்னால் வாழ்ந்த சமூகம் செய்திருந்த தவறுகள், நன்மைகள், அதன் மூலம் இந்த சமூகம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அப்படியாக குர்ஆனில் பல்வேறு சமூகத்தார்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஆக முக்கியமானவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஹதீஸ் இப்படியும் இருக்கிறது, ஹதீது பனி இஸ்ராயில் வலா ஹரஜுன். நீங்க பனு இஸ்ரவேலர்களை பத்தி என்ன செய்யுங்க, அறிவிப்பு செய்யுங்க, பேசுங்க, அதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கவுல் இருக்கிறது, ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனால பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறு என்பது குர்ஆனிலே நிறைந்து காணப்படுகிறது. அந்த வரலாறுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு 8வது ரக்காயத்துல ஓதப்பட்டுச்சு. சுமார் 8வது ரக்காயத்துல அது சம்பந்தமான விஷயங்கள் ஓதப்பட்டுச்சு. சரி, இப்ப அந்த பக்கராவிற்கும் அந்த மாட்டிற்கும் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தஃசீர்கள்ல எழுதுறாங்க, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி இருந்தார், ஒரு செல்வந்தர், கொஞ்சம் வயசான ஆளும் கூட. ஆனா அவருக்கு இது எதுவும் கிடையாது, அந்த சொத்துக்கு வாரிசு அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. ஒரே ஒரு மகள் மாத்திரம்தான். இப்ப அந்த வயசான ஆளுடைய தம்பி ஒருத்தர், அந்த தம்பிக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். இப்ப இந்த பெரியத்தா, அதாவது அந்த வயசான ஆள் இருக்கிறார்ல பெரியத்தா, அவர் இறந்துட்டாருன்னா அந்த சொத்து இவனுக்கு போகும். அந்த சொத்து இவனுக்கு போகும், அந்த பொண்ணையும் திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த சொத்து மேல ஆசைப்பட்டு தன்னுடைய பெரிய தந்தையை அவன் கொலை செய்கிறான்.
இரவுல கொலை செஞ்சு இரவோடு இரவாக இன்னொரு வீட்டு வாசல்ல போய் போட்டுட்டான். போட்டுட்டு மறுநாள் காலையில தன்னுடைய பெரிய தந்தையை தேடுவதை போல நாடகம் ஆடுகிறான். அப்படி இப்படின்னு தேடி கடைசியில அந்த வீட்டினுடைய வாசல்ல சடலம் கிடக்குது. போய் சடலத்தை எடுத்துட்டு என்ன சொன்னான்னா, என்னுடைய பெரிய தந்தையை கொலை செஞ்சது அந்த வீட்டுல உள்ளவங்க தான். இவன் கொலை செஞ்சு சடலத்தை தூக்கி அந்த வீட்டு வாசல்ல போட்டுட்டு சடலத்தை எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, அந்த வீட்டுல உள்ளவங்க தான் கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இவன் வாதிடுகிறான். இப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க, எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நாங்க கொலை செய்யல. அப்படியே இரண்டு பேரும் பேசி பேசி ஒரு கட்டத்துல கைகலப்பாகி ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில அடிதடி நடக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்கிறார்கள், எதுக்கு சண்டை போடணும், இதோ இருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் மூசா இருக்கிறார், அவரிடத்துல போய் நம்ம கேட்கலாம் இதுக்குண்டான தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி போறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல போய் விஷயத்த சொல்றாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் இடத்துல பேசுகிறார்கள். இப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு கட்டளை இடுகிறான். இதகால மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தذبحوا பக்ரா. 7வது ரக்காத்துல ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்கும்படி கட்டளை இடுகிறான். இங்கதான் மாடு வருது, மாட்டை அறுக்கும்படி கட்டளை இடுகிறான். இப்ப அந்த மாட்டை அறுக்கும்படி கட்டளை இட்டுட்டான். சரி, இவர்கள் கேட்டுட்டு போய் ஏதாவது ஒரு மாட்டை அறுத்திருக்கலாம், பசுமாடு ஏதாவது ஒன்று அறுத்திருக்கலாம். இப்பதான் இவங்களுடைய வேலையை காட்டுறாங்க, பனு இஸ்ரவேலுடைய வேலையை இங்கதான் காட்டுறாங்க. என்னன்னா, மாடோட நிப்பாட்டாம அந்த மாட்டை பற்றி உண்டான விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. என்ன அந்த மாடு எப்படி இருக்கும், என்ன கலரு, என்ன நிறம், எவ்வளவு ஹைட் இருக்கும் அந்த மாடு அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இவர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டது அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு கோபத்தை ஏற்படுத்துச்சுன்னா, இப்ப அல்லாஹ் தஆலா இவர்களை சுத்த விடுகிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அந்த சித்து விளையாட்டை இங்க காட்டுறான். சரி, நீ கேள்வி மேல கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனம் என்ன சொல்றான், காலுதுலனா ரப்பக யுபையில்லனா மாகிய இன்னல் பக்கர தஷாபக அலைனா லா ஃபாரிது வலா பிக்ர். இப்ப அந்த பசுமாடு எப்படி இருக்கும், அது கன்றும் கிடையாது, அதாவது கன்றும் கிடையாது, வயோதிக மாடும் கிடையாது. தஃசீர்களை எழுதுறாங்க, ஒரே ஒரு குட்டியை மாத்திரம் ஈன்ற ஒரு பசுமாடு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவானும் பைனதாலிக்க, அது இளங்கன்றும் கிடையாது, இளமையாகவும் இருக்காது, ரொம்ப வயோதிகமாகவும் இருக்காது, நடுத்தரமா இருக்கும். சரி, கேட்டுட்டு போனாங்கலாம் கேட்டா கிடையாது. அடுத்த கேள்வி வருது, கழுதுவலனா ரப்பக யுபையில்லனா மா லௌனுஹா. சரி, அதனுடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லுங்க, எங்களுக்கு சரியா விளங்கல அப்படின்னு சொல்லி பனு இஸ்ரவேலர்கள் கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், காலை இன்னும் யகுல் இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா. அது என்ன கலரு, முழுமையா மஞ்சளா இருக்கு, முழு மஞ்சள் கலர் மாடு. ஃபாகிஹுல் லௌனுஹா தஸ்ருன் நாதிரி, பார்ப்பவர்களை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு முழு மஞ்சள் கலர்ல அந்த மாடு, பசுமாடு இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்ப இவர்கள் கேட்டுட்டு போனாங்கன்னா கேட்டா கிடையாது. மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. இப்பயும் எங்களுக்கு விளங்கல, இன்னும் எங்களுக்கு நீங்க விளக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு பனு இஸ்ரவேலர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, ஒரு ஆள் கபூர்ல படுத்திருக்கிறாரு, மௌத்தாதி கபூர்ல அடக்கப்பட்டாச்சு. ஒரு 2 பனு இஸ்ரவேலர்கள் நம்ம அல்லாஹ்வினிடத்துல துவா செஞ்சு இந்த கபூராளியினிடத்துல எழுப்பி நம்ம கேள்வி கேட்கலாமா என்கிற அளவிற்கு அவர்களுடைய மூளை ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப 3ஆவதாக வருகிறார்கள். இப்ப 3ஆவதாக கேட்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு விளங்கல, அது சம்பந்தமான விஷயத்த சொல்லுங்க. இப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், லா தலூலுன் துஸீருல் அர்த வலா தஸ்கில். இது கடைசியாக, அந்த மாடு கிணத்துல தண்ணீரும் இறைத்திருக்காது, வயல்ல உழுதும் இருக்காது, எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு பசுமாடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு முழுமையா விளங்கிருச்சு எந்த மாதிரியான மாடு. அது முழு மஞ்சள் கலரு, இளங்கன்றும் கிடையாது, வயோதிக மாடும் கிடையாது, நடுத்தர வயது, கிணத்துல தண்ணீரும் இறைத்திருக்காது, வயல்ல உழுதும் இருக்காது. இப்ப இந்த மாதிரியான மாடை நம்ம தேடணும்னு சொல்லி தேடிட்டு அவர்கள் கிளம்புகிறார்கள். இப்ப இவர்களுடைய தேடலின் பயணம் இங்கே தொடங்குகிறது. இப்ப இந்த பயணத்தை இப்படியே நிப்பாட்டிட்டு இப்ப அந்த மாட்டினுடைய வரலாறுக்கு வருவோம். இப்ப அந்த மாடு எங்க இருக்குது, இப்ப இவர்கள் தேடுகிற மாடு ஒரு இடத்துல இருக்குது, அது எங்க இருக்குது, அந்த மாட்டினுடைய வரலாறு என்ன அப்படின்னா,
அதையும் தப்சீர்கள்ல எழுதுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு தகப்பன் ஒரு தாய், அந்த 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு பிள்ளை, ஆண் மகன் இருக்கிறான். அவர்களுக்கு சொத்துன்னு பார்த்தா ஒரே ஒரு சின்னதா கன்று ஒன்று இருக்கு, ஒரு கன்று ஒன்று இருக்குது. இப்ப அந்த தந்தை ரொம்ப வயசாயிடுச்சு, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இப்ப அந்த அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாரு, யா அல்லாஹ், இந்த சின்ன கன்றை என்னுடைய மகனுக்காக வேண்டி உன்னிடத்துல நான் அமானிதமாக கொடுக்கிறேன். அவன் பெருசான பிறகு இந்த கன்றை என்ன செய்ய, இந்த மாட்டை என்ன செய்யணும், நீ அவனிடத்துல ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்லி சில அடையாளங்களை பொருத்தி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். இப்ப அந்த மாடு கன்றுங்கிறது காட்டுக்கு போயிடுச்சு. இப்ப இங்கே மகன், அந்த தந்தை இறந்து போயிட்டார், மகன் பெருசாயிட்டான். இப்ப தாய் சொல்கிறாள், உனக்காக வேண்டி உன்னுடைய தந்தை ஒரு மாட்டை என்ன செஞ்சிருக்காங்கன்னா காட்டுல விட்டுருக்காங்க, நீ போய் என்ன செய், அந்த மாட்டை கூப்பிடு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கூப்பிடு, அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நேரம் காட்டுக்கு போயிட்டான். அதே மாதிரி கூப்பிடுகிற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மாட்டை அந்த காட்டிலே அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். காரணம், அது அல்லாஹ்வின் இடத்துல அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டுருச்சு. இப்ப எந்த ஒரு விலங்கும் அதை வேட்டையாடல. அந்த மாடு இவன் கூப்பிட்ட உடனே அப்படியே வருது. எப்படி இருக்குது அந்த மாடு? முழு மஞ்சளாக இருக்குது, எந்த ஒரு வேலையும் செய்யல, நடுத்தர வயதுடையதாக இருக்குது அந்த மாடு. இப்ப அந்த அடையாளத்தை பார்த்துட்டு இவன் கூட்டிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. இப்ப தாய் என்ன சொல்றாங்க, இந்த மாட்டை கொண்டு போய் நீ சந்தையில வித்துரு, எவ்வளவுக்கு விற்கிற? 3 தீனாருக்கு வித்துரு. ஏன்னா இந்த மாடு 3 தீனாருக்கு போகும், 3 தீனாருக்கு வித்துரு. சந்தைக்கு எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் 3 தீனாருக்கு விற்பதற்காக வேண்டி இவன் நிற்கிறான். ஒருத்தர் வாங்குறதுக்கு வர்றாரு, அவரு 6 தீனாருக்கு கேட்கிறார். இவன் விற்கிறது 3 தீனார், ஆனா அவர் கேட்கறது 6 தீனார் கேட்கிறார். கொஞ்சம் வித்தியாசம், நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கேட்போம், ஆனா அவர் ரேட்டு கூட கேட்கிறார், 6 தீனார் கேட்கிறார். இப்ப அந்த பையன் பாக்குறான், 6 தீனார் கேட்கிறாரு, ஆனா நம்முடைய அம்மா 3 தீனாருக்கு தானே விற்க சொன்னாங்க. அந்த பையன் கொஞ்சம் சாலியான பையன், தாய் பேச்சை கேட்கக்கூடிய பையன். சரி, நம்ம போய் அம்மாட்ட கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வேகமா போறான் வீட்டுக்கு. போய் அம்மாட்ட போய் கேட்கிறான், அம்மா இது மாதிரி 3 தீனாருக்கு விற்க சொன்னீங்க, அவர் 6 தீனாருக்கு கேட்கிறாரு. சரி, நீ 6 தீனாருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் கொடுத்துக்க, இப்ப வேண்டாம் அப்படின்னு. சரி, நீ மறுநாள் போறான், திருப்பி போய் 6 தீனாருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் 12 தீனாருக்கு கேட்கிறாரு. வந்த அந்த மனிதர் 12 தீனாருக்கு எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி, சரி 6 தீனாருக்கு தான் தாயை விற்க சொன்னாங்க, சரி நம்ம திருப்பி போய் தாயிட்ட கேட்போம்னு சொல்லி மீண்டும் போய் கேட்கிறான். அவர் எவ்வளவுக்கு 12 தீனாருக்கு கொடுக்கறதுனா 12 தீனாருக்கு வித்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, 3வது நாளும் போகிறான். 12 தீனாருக்கு விற்க சொன்னா அவர் இன்னும் அதிகமாக கேட்கிறார். தாயிட்ட வந்து சொன்னா, அந்த தாய் உணர்ந்து கொண்டால், வந்தவர் மாட்டை வாங்கறதுக்கு வரல, வந்தவர் மனிதர் கிடையாது, ஏதோ ஒரு மலக்கு நம்மை சோதிப்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொண்டு அடுத்த தடவை அவர் விலை ஏற்றி கேட்டாருன்னா நீ என்ன சொல்லு, இந்த மாட்டை விற்கலாமா வேணாமா, அதை மட்டும் நீ அந்த மனிதர்கிட்ட கேளு. இவனும் மாட்டை எடுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி ரேட்டு சொல்லும் போது அவர் ரேட்டு ஏற்றி கேட்கிறாரு. அப்ப இவன் கேட்டான், இந்த மாட்டை விற்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. இப்ப அந்த மலக்கு சொன்னார், இப்பொழுது இந்த மாட்டை நீ விற்காத, இதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு கூட்டம் வருவோம், அவர்களிடத்துல நீ வித்துரு இந்த மாட்டை. எவ்வளவுக்கு விற்கிற? எடைக்கு இடம் நீ தங்க கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். எடைக்கு இடம், எடை நீ தங்கம் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதே மாதிரி இந்த மாடு அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டம் வருது. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சது, அந்த மாடு வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டம் வருது, பனு இஸ்ரவேலர்கள் வராங்க. இந்த மாட்டை பாக்குறாங்க, எல்லா அடையாளமும் கச்சிதமாக இருக்கு. எல்லாம் சொன்னா எல்லா அடையாளமும் இருக்கு. போய் மாட்டு கேட்டா அந்த மகன் அவன் சொல்றான், எடைக்கு இடம் எனக்கு தங்கம் கொடுத்தாதான் நான் என்ன செய்வேன், இந்த மாட்டை கொடுப்பேன், வேற வழி இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டா அறுத்தாகணும், கொலை செஞ்சது யாரும் தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லி வழியே இல்லாம அதை வாங்கிட்டு போய் அறுக்கிறார்கள். அறுத்து முடிச்சு அந்த முன் சப்பையை எடுத்து அந்த பிணத்தின் மீது அடிக்கிற பொழுது அந்த பிணம் உயிர் பெற்று எழுந்து, என்னை யார் கொலை யார் கொலை செஞ்சதுன்னு கேட்ட உடனே, என்னை என்னுடைய தம்பியின் மகன்தான் கொலை செய்தான் அப்படின்னு அந்த பணம் சொல்லிட்டு உடனே திருப்பியும் படுத்துருச்சு. அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுத்துட்டான். இப்ப அந்த அந்த தம்பியினுடைய பையனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். சில தப்சீர்கள்ல மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னு வருது, சில தப்சீர்கள்ல அவனுக்கு சொத்து கொடுக்கப்படல அப்படின்னு வருது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த பிணத்தை பேச வச்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்றான். இந்த வார்த்தை ஆக முக்கியமான வார்த்தை. ஒரு விருப்பமே இல்லாமல் அவர்கள் அறுத்தார்கள். கதாலிக்க யுஹ்யில்லாஹுல் மௌதா வ யுரீக்கும் ஆயாத்திஹி, இப்படிதான் இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன், நீங்க இதை நல்லா பாத்துங்க அப்படின்னு பனு இஸ்ரவேலர்கள் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த வரலாறு முடிக்கிறான். இப்ப இந்த வரலாறுல நமக்கான 3 செய்திகள் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு மனிதன் மௌத்தாகினாலும்
அவனை எரிச்சாலும் சரி, பொசுக்கினாலும் சரி, மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி, எப்படியாவது அல்லாஹ் தஆலா அவனை உயிர்ப்பித்து எழுப்புவான். அது அவனினுடைய ஆற்றல். ஒரு தந்தை தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, 4 மகன்கள் இருக்கிறாங்க, என்னை என்ன செய்யுங்க, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், வாழ்க்கையில் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை நான் இறந்து போன பிறகு என்னை எரிச்சு அந்த சாம்பலை கடல்ல கரைச்சிரு அப்படின்னு சொல்லி தந்தை சொல்லிட்டு இறந்துட்டார், மூத்தா போயிட்டார். அதே மாதிரி எரிச்சு சாம்பலை கடல்ல கரைச்ச பிறகு அல்லாஹ் தஆலா அந்த சாம்பலுக்கு கட்டளை இடுகிறான், எல்லாமே ஒன்று சேர்த்து நீ உருவமாக மாறு அப்படின்னு சொல்லி கரைக்கப்பட்ட சாம்பல் அப்படியே ஒன்று சேர்ந்து அந்த மனிதராக மீண்டும் மாறியது அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குது. அல்லாஹ் தஆலா எப்படி இருந்தாலும் மனிதர்களை கொண்டு வருவான். இது அவருடைய ஆற்றல். இரண்டாவது செய்தி, ஒரு கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொன்னா அந்த கட்டளையை நம்ம கேட்டு நடக்கணும். ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து ஒரு கட்டளை வருகிறது என்றால் அதுல கேள்விகள் கேட்கக்கூடாது. தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தும், தேவையில்லாத சிரமங்களை நமக்கு ஏற்படுத்தும். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்று நடப்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய கடமை. முஸ்லிம் என்று சொன்னாலே அப்படியே அடிபணிபவன் என்று பொருள். அல்லாஹ் எதை சொல்றானோ அதை கேட்டு அப்படியே நம்ம நடக்கணும். அதுல தேவையில்லாத சந்தேகங்களோ கேள்விகளோ வரக்கூடாது. மூன்றாவது, அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன் என்று அவர்கள் சொன்னார்கள். மூசாவே அந்த மாட்டை பத்தி கடைசியில நான் 3வது தடவை கேட்டாங்க இல்லையா, 3வது தடவை, மூசாவே அந்த மாட்டை பத்தி எங்களுக்கு விளக்குங்க, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், அல்லாஹ் நாடுனான்னா நாங்க நேர்வழி பெறுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த மாட்டினுடைய முழு விவரத்தையும் அல்லாஹ் தஆலா சொன்னார். ஒரு விஷயம் நாம் ஆரம்பிக்கிற பொழுது அதுல இன்ஷா அல்லாஹ் என்பது கண்டிப்பாக தேவை. நாளை என்று வருகிற பொழுது எல்லா விஷயத்திற்கும் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்குண்டான தெளிவும் அந்த விஷயத்திற்குண்டான விளக்கமும் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதாகத்தான் இந்த வரலாற்றிலே இருந்து 3 படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை அவன் கட்டளை இட்டானோ அந்த கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்பவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.